ஆமா ஆமா நமக்கு துணை வரை கடையில பார்த்தாயா? நான் பார்க்கவே இல்லடி அவனே. என்னடி சொல்லி பார்க்கலையா? ஆமா ஆயிடுச்சு பாருங்க அறிவே. ஏண்டா அறிவே? நான் அழகுகிறேன் அதை கேட்டு நீ மாலையில் வருவதும் காலையில் படுவதும் விளையா எங்கடா காணவில்லை? நீ பார்க்கவில்லையா? நீ பார்க்கலையா? நானும் பார்க்கலடி. அப்படியா? எங்கயாவது இருப்பா. ஒய்யாரத்தை தேடி பார்க்கலாம். ஓடி வாங்க. எங்க ஒய்யாரோ? அத பார்த்தாயா யாரோ ஒரு அழகான பெண் வந்திருக்கா. யாரா இருக்கும்? தமிழரசி. அழகனால் அழகு பேரழகு படைத்த பெண்மணியா இருக்கா. யாரு? எந்த நாட்டை சேர்ந்தவ? ஒன்றுமே புரியவில்லையே. இதுக்கு முன்னால அரண்மனை நான் பார்த்தது கூட இல்லையடி. நான் கூட பார்த்தது இல்லடி. நீ கூட பார்க்கலையா? ஏண்டி அவ பெயரு தெரியல ஊரு தெரியல அவளை எப்படி அழைப்பது? ஏதாவது ஒரு பேர் வைத்து அழைத்து பாரு. ஏண்டி அவளை பார்ப்பதற்கு பதிபத்தியா இருக்கா? ஆமா. ஏண்டி இருந்தா தெய்வத்தின் பேர் எப்படி? ஏண்டி ஏண்டி ஓம் சக்தி. ஓம் சக்தியா? அவ யாரு? கொட்டா சூத்தியா? அடி யாரு அவ? நான் அழைத்து பாக்கட்டமா? ஏண்டி காஞ்சி காமாட்சி. காமாட்சியா? ஆமா. அவ கருவாடி கொட்டா பின்னாடி. அப்படியே போட்டனா எல்லாரும் கொட்டா பின்னாடி தானா? போடியா பாலே. ஏண்டி மாலே நீ படாச்சு பாருடி. ஆகட்டும். ஏண்டி மதுரை மீனாட்சி. மீனாட்சியா? அவ முந்தானி வர வரல. ஏய் என்னடி இது? என்ன பேரை சாய்ச்சி பார்த்தாலும் என்னோட பேரு அதுல சொல்றா. இவளை பார்ப்பதற்கு கிராமத்து பேரு பேர் இருக்கா. இருந்த பேரு இருக்கணும். ஏண்டி மல்லிகா அப்படி கூப்பிடாதீ. அந்த தாத்தா வரையா கொல்லி அனுப்பிக்கிறாரு. அடி யாரு அவ? அந்த தாத்தாக்கு கண்ணுக்கு என்ன தெரியலையாண்டாவோ? அதுல ஒன்ன போய் கூப்பிட்டு இருக்காரு பார்த்தாயா? அழகா இல்ல? அழகுதா. நீ பேரழகு படைத்த பெண்மணி தானே? அதனால உன்னை பார்த்து கூப்பிட்டு இருக்காரு. ஆமா. நீங்க யாரு? நீ ஏண்டி நான் இந்நாட்டு இளவரசி. இளவரசியா? ஆமா. உன் பேர் என்ன? உன்னை பார்த்தா இளவரசி மாதிரி இருக்குடி. இவங்க ரெண்டு பேரை பார்த்தா எப்படி இருக்கு? அவளுக்கு பேட பஸ்டால வாழைப்பழம் வைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? இந்த ஊர்ல திருவிழா நடக்குது. பாட்டில பொறுக்கிற மாதிரியே இருக்கிறடி. இப்பலாம் பாட்டில எங்க எனக்கு தெரியல. ஏன்னா அங்க வாட்டர்ல ஊத்தி 10 ரூபாய் வாங்கிட்டு வந்து நீ கடைக்கு போறே உனக்கு தெரியுது. நாங்க போல எங்களுக்கு தெரியல. அப்படியா? ஆமா. என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் தாண்டி ஆண்டாளு. ஆண்டாளா? ஆமாடி. என்னடி சொல்றேன்? என்ன எல்லாம் செல்லமா கூடுவாங்க. என்னடி? நக்குமானு. நக்குமா. செல்ல பேருடி. ஏண்டி ஆண்டாளு இவ்வளவு அழகா இருக்கே. உன் கூந்தல பல பல அப்படியே காத்துல அலைப்பாயுது. நீ என்னடி போற உன் கூந்தலுக்கு? ஆமா. நீ என்ன ஏர் ஆயில் யூஸ் பண்ற? நான் கார்த்திகா போறேன். கார்த்தி மாமா போற? நான் கார்த்திகா சிக்கா போறேன். ஏண்டி நீ என்ன போற? நான் சன்சில்க் போறேன்டி. நீ போறடி. ஏண்டி நீ என்ன போற? நான் டவ் ஷாம்பு போறேன்டி. போற? ஏய் இந்த வெள்ளியா கட்டியா கோய கோயின்னு பிசு பிசுன்னு இருக்குமே. ஆமா ஆமா. வெள்ளியா கட்டியா கோய கோயின்னு பிசு பிசுன்னு இருக்குமே. ஆமாடி. அதுவே போடுடி. அது போட்டா தண்ணி கூந்தல் நல்லா ஆரோக்கியமா வளரும். ஆமா. நீ யார போடுற? நீ என்ன ஷாம்பு போடுற? நானா? ஆல் கிளியர்.
பண்ணிடுறா அதான் கீரி புள்ள மண்டை மேரிக்குது எங்கேயுமே பாக்கலடா என்னெல்லாம் கேக்குறீங்க ஏய். நீ எடி போற உங்க கூந்தலுக்கு நான் என்ன தெரியுமா போடுறேன் என்ன போடுற சண்டாயில் டமிகாயில் குருடாயில் பெனாயில் கிருஷ்ணாயில் ஆலா நீலா சோப்பாயில் மொத்தத்தையும் போட்டு கோய் பீகாசுக்கு அடி யாரு அவன் ஓ. ஆண்ட விட்டு கட்டல கைத்த விட்டு கீழறங்கள ஏய். எல்லாரும் தலையில போட்டு கசக்குதான் நாங்க பாத்துருக்கோம் ஆ. நீ நாடி கீழே போட்டு கசக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு முடிஞ்சு மொத்தம் கொட்டிச்சிடி அதான் பல புறாகுண்டு மாதிரி இருக்கு தண்ணி வைக்காதிரி ஏண்டி ஆண்டாளே ஓ. நாங்களாம் பூ வேணா கடைவீதி போய் தான் பூ வாங்கி வச்சுட்டு வந்திருக்கோம் ஆமாண்டி. நீ தலையில சூடி இருக்க பூவு ஏய். என்னடி பூ இது ஏன் நீ என்ன பூ வச்சுக்கிற நான் ரோஸ் வச்சிருக்கேன் ஏன் நீ நான் மல்லி வச்சிருக்கேன் ஏன் நீ ஏய் நான் பெங்களூர் ரோஸ் வச்சிருக்கேன் அடிக்கிற வெயில் இதெல்லாம் வச்சா வாதிங்க போயிருண்டி ஆ. இது பேர் என்ன தெரியுமா என்ன பேரு இது தாண்டி வைக்கலாம் பூ வைக்கிராம்பூவா ஆமாண்டி. ஏடி ஆண்டாளே ஓ. இந்த பூவை நாங்க பார்த்தது கிடையாது ஏய். இந்த பேர் நாங்க கேள்விப்பட்டது கிடையாது அப்படியா? ஆமா ஏய். இந்த பூவை எந்த மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்லாம் போய் சுத்த தேவலடி ஏ? ஒட்டா பிள்ளை போன புடின்னு வந்துட்டேன்டி ஏண்டி ஓ. மல்லி முல்லை கனகாமரம் சொல்லுனா ஆ. காத்து கருப்பாண்டின்னு சொல்றாங்க ஆமாண்டி. நீ தலையில சூடி இருக்க பூவுக்கு ஆபத்து எதுவும் இல்லையா மோசமான ஆபத்துக்கு அப்படி இது. என்னடி ஆபத்து இந்த ஊர்ல இருக்கிற காலமாடு புற சூத்து முன்னாடி சுத்தும் ஏண்டி ஆண்டாளே ஓ. இதுக்கு பின்னால ஏண்டி வருது என்ன பார்த்து வந்து அப்படியே ஏறிக்கிச்சு ஆண்டாளே நீயும் பெண்ணு ஆ. அவளும் பெண்ணு ஏய். பெண்ணுக்கு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க மாடு வந்து ஏறு நீ ஆடி தப்பா நினைக்கிற அதான பார்த்தேன் ஐயா. ஏண்டி ஓ. ஒரு பொண்ணா பிறந்தா ஏய். ஒரு பொண்ணு தான் வைப்பாங்க ஆமாண்டி. நீ ஏடி இத்தனை பொட்டு வச்சிருக்க யார் யார் எப்போடி அப்பாலே ஏடி ஏடி ஆச்சு முத்தாமிக்கு ஒரு பட்டு ஒரு பொட்டு ஆமா நான் பத்தி நிதி நீ பத்தினியும் ஆ. இந்த ஊர்ல வாலிபர்லாம் எத்தனையும் வாலிபாலா ஏய். ஏய் நான் பத்தி நிதி நீ பத்தினா அப்ப நாங்க நீங்களா தேடி அழுங்க ஏய், தேவதைகள். தேவதைங்கடி. ஏண்டி ஆண்டாளே ஓ. பெண்ணாக பிறந்தார் ஆ. முன்னழகு ஏய். பின்னழகு ஆமாண்டி. இடையழகு இருக்க வேணும் ஏய். உனக்கு என்னடி மொத்தம் எல்லாம் சமமா இருக்கு ஏன் சைத்தா மாக்குதுன்னு கேக்குறேன் ஆமா அந்த பொறுமையாண்டி கேக்குறேன் சொன்னதானே தெரியும் நான் என்ன பண்ண காலைல தூங்கி ஏந்து ஆ. எங்க அப்பா கைஞ்சி ஏய், எடுத்து கஞ்சி கொண்டு போன சொல்லு கஞ்சி எடுத்து எங்க அப்பா கிட்ட குடுத்துட்டு ஆ. உடல் எல்லாம் ஒரே ஆயிடுச்சா ஏய் ஓ அயர்ச்சி ஆமாண்டி பொங்க மரத்துக்கடியில கவுந்தாச்சு பத்தண்டி பெண்ணாக பிறந்தவன் அப்படி படுக்கலாமா என்ன? அறிவு இருக்கா ஏன்? உனக்கு புத்தி இருக்கா ஏன்டி? உன் ஜென்மத்துல ஏதாவது இருக்கா ஏய். அதே போட்டனா சரி எவரி எப்படி கவுந்தாச்சு பத்து ஆ. மொத்தமா கரையாச்சுன்னு போயிடுச்சு ஏண்டி ஓ. அதுக்கு ஏதாவது போட வேண்டியதானே நானும் போட்டுன்னு தான் என்ன நிக்கிறேன் போடுற? ஈரோ பொட்டேஷன் போட்டுக்கிறேன் அதுல மிளகாய் செடியா யூரியா பொட்டாசியம் போறதுக்கு வேற ஏதாவது போட வேண்டியதானே ஏண்டி நானும் ஏதோ போட்டு பாக்க வளர மாத்தி ஆ. ஆமா நீ என்னடி போடுற அப்படியே போட்டனா சரி ஏன்டி? இதெல்லாம் இயற்கை இயற்கையா ஆமா சொல்லுங்கடி ஏடி ஆண்டாளே ஓ. நாங்களே எவ்வளவு அழகா சேலை கட்டிருக்கோம் ஆமாண்டி. ஆமா ஏய். இது என்னடி ட்ரெஸ் இப்படி இருக்கு அது யாரையா போடி அப்பாலே என்னடி? அடிக்கிற வெயில சேலெல்லாம் கட்டினா கசன்னு இருக்குண்டி கசகசன்னு இருக்கும் இதுக்கு பேர் என்ன என்னது? இது தாண்டி நாய் ஓட்டி ஏய், ஓட்டியா? நைட்டின்னு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க ஏய், இது பேர் நாய் ஓட்டிடி ஆ. இத மாட்டிக்கினா போதும் காத்து அப்படியே குளு குளு குளுன்னு உள்ள போவண்டி ஏன் இங்கன்னா ஏசிய போட்டு வச்சிருக்கேன் ஏசியோட காத்து சூப்பரா போவண்டி போவோம் சொல்லுடி ஏண்டி இந்த நைட்டி ஆமா. மாட்டி ஓ சொல்லுடி இந்த நைட்டி மாட்டினு காலைல தூங்கி ஏந்து வாசல்ல சாணி போட்டு ஏய், ஓ, சாணம் தெளிச்சு. சாணம் தெளிச்சு கோலம் போட்டா போதும் ஆ. இந்த ஊர்ல இருக்கிற பசங்க மொத்த பேரும் அடிச்சு சுத்தி உட்காந்துப்பாங்கடி ஏன் அவ்வளவு அழகா கோலம் போடுவியா ஆமாண்டி நீ பொன்னரிசி கோலம் போறது அவங்க பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க ஆமாண்டி ஆ. கொய்யாக்கு தண்ணி பிடிக்க போனா போதும் ஆ. நான் போய் போர்ல தண்ணி ஆச்சுனுப்பேன் ஆ. நான் குஞ்சில இப்படி தண்ணி ஆச்சுந்தா போதும் மொத்த பேர் வாயில இருந்து ஒரு சொல்லு ஊத்துண்டி ஏண்டி ஓ. அவங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கா என்னவோ ஆ. ஒரு குடம் விட வேண்டியதானே ஏய் நான் அந்த அளவுக்கு அதுக்காக தண்ணி பிடிப்பேன்டி நீ அவ்வளவு அழகா தண்ணி பிடிப்ப ஆமாண்டி. அதெல்லாம் அவங்க பார்த்து ரசிக்கிறாங்களா ரசிக்கிறாங்கடி ஏண்டி ஆண்டாளே ஓ. உனக்கு திருமணம் ஆகி விட்டதா கல்யாணமா ஆமாடி கல்யாணம் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே எங்க மாமியார் வீட்டுல காலை எடுத்து வச்சுட்டா எங்க மாமியார் தூணு உன் செத்து அவன் போயிட்டான் ராசியான பெண்ணு ஆமாடி இவன் வேணாடி அவன் வீட்டுக்கார டைவர்ஸ் பண்ணிட்டான் பின்ன வேற என்ன செய்வாங்க நானும் ஊரா மாப்பிள்ளை தேர்ந்து வர யாரும் மாப்பிள்ளை கிடைச்சாங்களா இல்லையா கிடைக்க மாட்டாங்கடி அது உட்காந்துக்கிற அந்த மாமா தண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஏன் ஓ. இந்த மூஞ்சிக்கு அந்த மாமா அழகாதான் இருக்காரு யா. நீ அவரே திருமணம் பண்ணிக்கலாம்ல மாமா என்ன கல்யாணம் பண்ண மாட்டா அது சிரிப்பாரி அவருக்கு ரெண்டாவது ஆச்சுடி ஆ. வீட்டுக்காரிட்ட ஆசி ஆசியா கேட்டேன் என்ன கேட்டேன்? ஏங்க எல்லாருமே கம்பல் போடுறாங்க ஆ. எனக்கு ஒரு சின்ன கம்பல் எடுத்து உனக்கு கேட்டேன்டி ஆ, அவன் எங்கடி வாங்கி கொடுத்தாரா வாங்கி கொடுத்தாரா இல்லையா எங்கடி வாங்கி கொடுத்தான் காலைல தூங்கி ஏந்து வேலைக்கு போனாடி வரும் போல கம்பலோட வருவான்னு நினைச்சேன் நெக்க முக்க குடிச்சு வந்தாண்டி காது தாத்தா கம்பல் கேப்பேன் காதை புடிச்சு கஷ்டம் அடியாச்சி. ரெண்டாவது மூக்குத்தி கேட்டேன் மூக்குத்தி கேட்ட வாங்கி கொடுத்தாரா இல்லையா தூங்கி ஏந்து வேலைக்கு போனாண்டி வரும்போது மூக்குத்தோட வருவான்னு நினைச்சேன் மூக்கு இருந்தா தானே மூக்குத்தி கேப்பனு என் மூக்க புடிச்சு கஷ்டம் அடியாரு அவன் இப்ப அவங்ககிட்ட முக்கியமான பொருள் அப்படி என்னடி கேட்க போறே? ரொம்ப
ரொம்ப முக்கியமான பொருள். என்ன கேட்க போறே? அவங்கிட்ட உள்பாவோட கேட்கலான்னு இருக்கிறேன். அவன் எதை புடிச்சு காலை காலடி ஏண்டி ஆண்டாளே அனைவரும் வண்டி சேர்ந்தாச்சு. அத பாத்தைய படவணும். அங்கே சென்று சந்தோஷமா ஆடி பாடணும். ஏண்டி அறிவி? ஆமா இவளை யார் தெரியல உனக்கு? ஆமா இவன் யாரு? இவன் யாரு? அவ யாரு? தெரியலையே. அரண்மனையில காவலாளிடி. அது கூடமா தெரியல? இவன் கூட நான் இருக்கணும். இவன் கூட தான் நீ இருக்கணும். நீ அவனையே திருமணம் பண்ணிக்க. அவனை கூட நீ குடும்பம் பண்ணிக்க. ஐயோ அந்த பொட்ட முஞ்சே சரி. பேட்ட ரவுடி. ஆமா. அப்ப இவன் கூட தான் இருக்கணுமா? ஆமா. சரி உடனே பாட்டு தலைக்கு கூட இருக்கிற நீ. ஒரே அடி அப்படியே அம்மாலியா? அடி போட்டா ஏய் சண்டை போடாதீங்க. பாம்பத்திமா. ஏண்டி அத பாத்தைய படவணும். அங்கே சென்று அங்கே போய் வாங்க. இந்த மலரத்தில் நீரோடு வர நீரோடு ஆமாண்டா பார்த்ததுமே மனசே மாறி போச்சு. என்ன தெரியுது? 5 பேர் இருக்கிறோம். ஆமா. துணியை ஊத்து போட்டு டேய் ஏய் நாங்களா பெண்கள் ஆண்கள் முன்னால எப்படிடா குளிப்பது? நீ தப்பா நினைக்கிற? ஏ நீ குளிமா நான் காவலுக்குறேன். எனக்கு நீ துணையாக வேண்டாம், எனக்கு வினையாக தான் வருவேன். அப்படியே போட்டேனா ஓரமா போடா. சத்தியா இது மலரத்தை பார்த்தாயா? மான்கள் துள்ளி துள்ளி ஓடுவதோ, மயில்கள் தோகுறிதா ஆடுவதோ, குயில்கள் கூவதோ வண்டிகள் விக்கரப்படுவதோ பாடுவதோ எப்படி தெரியுமா? எப்படி? மல்லிகை புதுப்பட சென்று அதிலே ஒரு வண்டு ஏனே உண்டு மணமக்கு தடியிட்டு இனி பிணைப்பு கொள்ளை நம்ம என்ன பார்த்து தலையா தற்போதில்லை எப்ப தெரியுமா?
சமையரசி இப்படி ஆடி பாடிக்கொண்டு இருந்தால் காலை நேரங்கள் போவதே தெரியாதுடி. உங்களுக்காக ஒரு தாத்தனை காத்து கொடுப்பேன். ஆமா. நாளை சந்திக்கிறேன். நாளை தினம் இதே இடத்துல சந்திக்கலாம். அப்படியா? உன்னோட வரைக்கும் நான் காத்து கொண்டு ஆகட்டும், நீ நானும் வந்து இந்த வந்துட்டேன். என்ன விஷயம்? என் வீட்டுக்காரன் போய் பால் கொடுக்கணும். என்னடி பால் கொடுக்க போறேன்? பால் காய்ச்சி வச்சிருக்க கொடுங்க போயிட்டு வரேன்.